அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தளபதியின் இந்த தொடருக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்து வருவதை அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பல விஷயங்கள் இந்த தொடரில் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் தெரிவித்தனர். தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வரும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரசிகன் படத்தின் வெற்றி பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் தளபதியை தேடி வரவழைத்தது. ஆனால் தளபதியின் தந்தை அந்த வாய்ப்புகளை ஏற்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தளபதி ஒரு நடிகனா முன்னேறி வந்து கொண்டிருந்த நேரத்தில் ரசிகன் படம் 180 நாட்கள் ஓடி பெரும் வெற்றி படமாக ஹீரோ என்ற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நாளைய தீர்ப்பு படம் எடுத்த போது பையனை கதாநாயகனாக நடிக்க வைத்து படம் எடுக்கிறேன்னு S.A. சந்திரசேகர் செலவு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பையன் மூஞ்சியெல்லாம் கதாநாயகனுக்கு செட் ஆகுமா என்று காதுபட கிண்டல் செய்தவர்கள் செந்தூரப்பூவே, ரசிகன் ஆகிய இரு படங்களின் வெற்றியை பார்த்துவிட்டு தயாரிப்பாளர் சைடிலிருந்தும் ஒரு ஹீரோ வந்தாச்சு என்று மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தார்கள். விஜயை வைத்து ஒரு படம் எடுத்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று கணக்கு போட்டார்கள். தளபதியின் தந்தையிடம் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்துக்கள் சொன்னதுடன் தளபதியின் கால் சீட் வேண்டும் என்றும் கேட்டார்கள். ஆனால் தளபதியின் தந்தைக்கு உடனே தளபதியை வெளியே நடிக்க வைக்க விருப்பமில்லை. இன்னும் 2 படங்கள் அவர் தனது இயக்கத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இது குறித்து தளபதி தந்தையிடம் சென்று கேட்டதற்கு, போன படம் விஜயகாந்த் கூட நடிச்சார், அதனால் ஓடியது என்று சொன்னார்கள். இந்த முறை கிளாமராக எடுத்திருக்கிறார், அதனால் தான் படம் ஓடுது என்று சொல்கிறார்கள். நீ தனியாக நடிச்ச படம் பெரிய வெற்றி படமாக வருகிற வரையில் உன்னை வெளியே நடிக்க வைக்க நான் விரும்பவில்லை அப்பா என்று கூறிவிட்டு, நம்மிடம் உள்ள மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக மாற நாம போராடணும். அந்த போராட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் அதே உறுதியோடு அதே வெறியோடு அடுத்த படத்திலும் உழைப்போம் என்று கூறியிருக்கிறார் தளபதியின் தந்தை. அதன் பிறகு தொடங்கப்பட்ட படம் தான் தேவா. கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர் பற்றிய கதை. அந்த படத்திற்காக 29 நாட்கள் அவுட்டோருக்கு சென்றார் தளபதி. நாகர்கோவில் அருகே உள்ள முட்டம் கடற்கரை பகுதியில் முழு படப்பிடிப்பும் நடைபெற்றது. தேவா படத்தில் சிவகுமாருடன் முதல் முறையாக நடித்தார் தளபதி. கதாநாயகி சுவாதிக்கு தந்தையாக நடிகர் சிவகுமார் நடித்திருந்தார். அவருடன் தளபதி சேர்ந்து நடிப்பது பெரிய சவால். ஒரு காட்சியில் 2 பேரும் மாறி மாறி வசனம் பேச வேண்டும். இயக்குனர் காட்சியை விளக்கி சொல்லிவிட்டு வசன பேப்பரை இருவரிடமும் கொடுத்துவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு கேமரா அருகே சென்று விட்டார். படத்தில் அது முக்கியமான காட்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான வாதம் செய்து நடிக்க வேண்டிய காட்சி. அந்த காட்சி முடிந்ததும் தளபதியின் நடிப்பை பார்த்து வியந்த நடிகர் சிவகுமார் தளபதியின் தந்தையிடம், வேணும்னா பாருங்க, உங்க பையன் பெரிய நடிகனா வருவான் என்று அப்போது சொல்லி இருக்கிறார். சாதாரணமாக வளர்ந்து வரும் நடிகரை பார்த்து அப்படி எடைபோட்டு பேசுவது ஆச்சரியமான ஒன்று. அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை இப்போதும் அவ்வப்போது நினைத்துக் கொள்கிறாராம் தளபதி. தேவா படத்தில் தளபதிக்கு ஜோடியாக சுவாதி கதாநாயகியாக அறிமுகமானார். சுவாதியின் தந்தை காந்திதாசனாக சிவகுமார், தளபதியின் தாயாக மனோரமா, சகோதரராக மன்சூர் அலிகான் நடித்தனர். மேலும் மணிவண்ணன், வினி சக்கரவர்த்தி, குமரிமுத்து, O.A.K. சுந்தர் என பலர் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு ஆர் செல்வா ஒளிப்பதிவு செய்ய கௌதம் ராஜ் படத்தொகுப்பு செய்தார். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் 8 பாடல்கள் இடம்பெற்றன. கவிஞர் வாலி 6 பாடல்களையும், புலவர் புலமைப்பித்தன் ஒரு பாடலையும், கவிதாசன் ஒரு பாடலையும் எழுதியிருந்தனர். இதில் ஐயையோ அலமேலு என்கிற பாடலை தனியாக பாடிய தளபதி விஜய் ஒரு கடிதம் பாடலை SP பாலசுப்ரமணியத்துடனும், கோத்தகிரி குப்பமாய் என்கிற பாடலை சொர்ணலதா, மனோரமா ஆகியோருடனும் இணைந்து பாடியிருந்தார். இந்த படத்திற்காக முட்டம் பகுதியில் படமான போது வழுக்கு பாறை ஒன்றின் மீது நின்று தளபதி நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சுனாமி அலை என்கிற மிகப்பெரிய அலை வந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு மீனவர்கள் பலர் இறங்கி வரும்படி சைகை செய்தார்கள். அவர்கள் காட்டிய திசையில் திரும்பி பார்த்த தளபதி இறங்கி கரைக்கு செல்வதற்குள் அந்த அலை நம்மை முந்தி சென்றுவிடும் என்று கணக்கு போட்டார். எல்லோரும் வந்துவிடு வந்துவிடு என்று குரல் எழுப்பியவாறு ஓட்டம் பிடித்தனர். தளபதி தைரியமாக பாறையின் மேல் நின்றார். பெரும் இரைச்சலுடன் வந்து பாறையின் மீது ஓங்கி அடித்து மோதி தளபதியின் முழங்கால் வரை இடித்து இழுத்து செல்ல பார்த்தது. கால்வழியை தாங்கிக் கொண்டு நின்றார். தண்ணீர் பின்னோக்கி சென்ற பிறகு கரையில் முன்னே ஓடிக்கொண்டிருந்தவர்கள் கலவரத்துடன் திரும்பி பார்க்க தளபதி அலையிடமிருந்து தப்பி நின்றிருப்பதை பார்த்து வியந்தார்கள். எப்படி தப்பித்தார் என்று பலரும் புருவம் உயர்த்தினார்கள். அந்த தருணத்தை இப்போது நினைத்தாலும் தளபதிக்கு பேரதிர்ச்சி தான். தேவா படம் 4வது படம்
என்பதால் அதற்கு முன்பு வெளிவந்த 3 படங்கள் மூலம் ஏற்கனவே அந்த பகுதி மக்களுக்கும் அறிமுகமாயிருந்தார் தளபதி. படப்பிடிப்பு தொடங்கிய நாளிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பாகவும் உதவியாகவும் இருந்தார்கள். அன்று இரவு அவருக்கு சமையல் செய்து சாப்பாடு கொண்டு வந்து பாசத்துடன் கொடுத்திருக்கிறார்கள். அடிக்கடி அவர்களது அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள் பாசமாக தரும் உணவுகளை சாப்பிட்டு அவர்களுடன் நெருங்கி பழகி இருக்கிறார் தளபதி. 1995 ஆண்டு 17ஆம் தேதி வெளியான தேவா படம் பெரும் வெற்றி படமாக அமைந்து 100 நாட்கள் ஓடியது. நாளைய தீர்ப்பு படம் வெளியானது முதல் தளபதியின் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் விஜயின் கால்ஷீட் எனக்கு எப்போது என்று கேட்பவர் தயாரிப்பாளர் சவுந்தரபாண்டியன். கொஞ்ச காலம் போகட்டும் சொல்கிறேன் என்று தளபதியின் தந்தை தவிர்த்து வந்தார். தேவா படம் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த படம் எனக்குத்தான் என்று அவர் விடவில்லை. 4 படம் முடிந்த பிறகும் வெளியில் கால்ஷீட் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் என்று தளபதியின் தந்தையிடம் உரிமையோடு சண்டைக்கு சென்று விட்டார். அதனால் தளபதியின் முதல் வெளிப்படமாக ராஜாவின் பார்வையிலே அமைந்தது. ஜானகி சவுந்தர் சொன்ன அந்த கதையில் இன்னொரு நாயகன் தேவைப்பட்டார். அப்போது அந்த கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்கிற பேச்சு எழுந்தது. அப்போது தளபதியின் அப்பாதான் அஜித் என்று ஒரு நடிகர் வந்து கொண்டிருக்கிறார், நல்ல அழகாக இருக்கிறார், அவரை நடிக்க வைக்கலாம் என்று கூறியிருக்கிறார். தயாரிப்பாளர் சவுந்தரபாண்டியனுக்கு அஜித் நல்ல நண்பர். அவர் அஜித்திடம் சென்று நடிக்க வேண்டும் என்று கேட்டதும் அஜித் தயங்காமல் ஒத்துக்கொண்டாராம். இதை கேள்விப்பட்டதும் தளபதிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்திலேயே நமக்கு சரியான போட்டி இருக்கிறது, போட்டி இருந்தால் நல்லதுதானே என்று உற்சாகத்துடன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். ராஜாவின் பார்வையிலே படத்தில் ராஜா என்கிற கதாபாத்திரத்தில் தளபதியும் சந்துரு என்கிற கதாபாத்திரத்தில் அஜித்தும் நடித்தனர். படத்திலேயே தளபதியும் அஜித்தும் நெருங்கிய நண்பர்களாக நடித்தனர். அது படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் நடந்தது. படப்பிடிப்பில் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். அந்த அனுபவங்கள் மறக்க முடியாதவை என்றும் என் நினைவில் நிற்பவை என்றும் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் தளபதி. ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு மகிழ்ச்சியாக இருக்குமாம். இருவருக்கும் தினமும் தளபதியின் அம்மா சோபா சந்திரசேகர் சமையல் செய்து அனுப்பி இருக்கிறார். சாப்பாடு அனுப்பும் போதே 2 பேருக்கும் சேர்த்து சமையல் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புவாராம். விஜய் வேறு அஜித் வேறு என்று தளபதியின் அம்மா நினைத்து பார்த்ததில்லை. ராஜாவின் பார்வையிலே படத்தில் தளபதிக்கு ஜோடியாக கௌரி என்ற வேடத்தில் இந்திரஜா, அஜித்துக்கு ஜோடியாக சாந்தி என்ற வேடத்தில் காயத்ரி சேஷாத்ரி நடித்திருந்தனர். பண்ணையாராக ஜனகராஜ், அறிவழகனாக வடிவேலு, ராசம்மாவாக வடிவுக்கரசி, ஜனகராஜ் மனைவியாக சத்யபிரியா ஆகியோர் நடித்தனர். மேலும் சாருகாசன், குமரிமுத்து, சிங்கமுத்து என பலர் நடித்திருந்தனர். இசைஞானி இளையராஜாவின் இசையில் 5 பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்களை கவிஞர் வாலி, முத்துலிங்கம், காமகோடியன் ஆகியோர் எழுத லோகநாதன் பிரசாத் ஒளிப்பதிவு செய்துள்ளார். 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியான ராஜாவின் பார்வையிலே எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. எனவே இன்னொரு படத்தில் இருவரும் சேர்ந்து நடிக்கலாம் என்று இருவரும் பேசி வைத்தனர். தளபதியின் அடுத்த படமாக அமைந்தது விஷ்ணு. ஒரு நடிகன் நிலைத்து நிற்க வேண்டுமானால் வீரம் மட்டும் போதாது, காதல் மட்டும் போதாது, சண்டை மட்டும் போதாது, சென்டிமெண்ட் மட்டும் போதாது, முக்கியமாக நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும் என்று கூறிய இயக்குனர் சந்திரசேகர் விஷ்ணு படத்தை நகைச்சுவை படமாக எடுப்பது என்று முடிவு செய்தார். ஒரு கதாநாயகனுக்கு நகைச்சுவை படங்கள் அமைந்தால் அந்த நடிகருக்கு குழந்தை ரசிகர்கள் அதிகமாக கிடைப்பார்கள். குழந்தை ரசிகர்கள் அதிகமாக வந்தால் அந்த நடிகனால் நீண்ட காலம் சினிமாவில் நீடிக்க முடியும் என்று அப்பா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில் தளபதி அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். சின்ன சின்ன சம்பவங்களை தொகுத்து முழுக்க முழுக்க நகைச்சுவை காட்சிகளை கொண்டு விஷ்ணு படம் உருவானது. படத்தின் ஆரம்ப காட்சியில் தந்தை செய்சங்கருக்கு பயந்து அவருக்கு தெரியாமல் ஊரை விட்டு செல்லும் தளபதி அப்பாவின் ஆட்கள் தேடி வருவதைக் கண்டு ஒரு வைக்கோல் வண்டியில் ஏறி படுத்துக்கொண்டு தன்மேல் வைக்கோலை போட்டு மூடி ஒளிந்து கிடப்பார். அப்போது அந்த வழியாக லாரியில் வரும் படத்தின் நாயகி சங்கவி வைக்கோல் வண்டி அருகே லாரி நிற்க லாரியில் இருந்து தாவி வைக்கோல் வண்டிக்குள் குதிப்பார். தன் மீது சங்கவி விழுந்ததும் அம்மா என்று தளபதி கத்துவார். பிறகு இருவரும் பேசிக்கொண்டே வைக்கோல் உள்ளே இருந்து எழுந்து வருவது மாதிரி காட்சி. அந்த படத்தை பார்த்துவிட்டு குழந்தைகள் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அதே மாதிரி தளபதி கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கொண்டு மாறிவிடுகிற காட்சி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இப்படி படத்தில் பல இடங்களில் நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருந்தார். தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்டிலில் படுத்திருக்கும் போது ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு நுழைந்து அவர் படுத்திருக்கிற கட்டிலில் ஏறி நெஞ்சின் மீது ஏறி உட்கார்ந்து அவரது முகத்திற்கு நேராக படம் எடுக்கும். அப்போது ரஜினி பாம்பை கண்டு பயந்து செய்யும் காமெடி காட்சி ரசிகர்களுக்கு செம கலகலப்பான விருந்தாக அமைந்தது. சிறு வயதில் தளபதியும் அந்த நகைச்சுவை காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறார். அந்த நகைச்சுவை காட்சியை பார்ப்பதற்காக அந்த படத்தை திரும்ப திரும்ப பலமுறை சென்று பார்த்திருக்கிறார். தியேட்டரில் அந்த காட்சிக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை அடிக்கடி நினைத்து பார்க்கும் தளபதி நடிகரான பிறகு நகைச்சுவை காட்சியில் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக விஷ்ணு படம் அமைந்தது.
விஷ்ணு படத்திற்கு தளபதியின் அம்மா சோபா சந்திரசேகர் கதை எழுத நகைச்சுவை மன்னர்கள் போபு பாபு வசனம் எழுதினார்கள். திரைக்கதை எழுதிய அந்த படத்தை அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கினார். தேவா படத்திற்காக கடற்கரை சார்ந்த முட்டம் பகுதிக்கு அழைத்து சென்ற அப்பா இந்த விஷ்ணு படத்திற்காக மலை சார்ந்த பகுதியான மூணாறு கோத்தகிரி பகுதிக்கு அழைத்து சென்றார். இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக சங்கவி நடிக்க ஜெய்சங்கர், தலைவாசல் விஜய், எஸ்.எஸ். சந்திரன், செந்தில், கலாரஞ்சனி, குமரிமுத்து, பயில்வான் ரங்கநாதன் என பலர் நடித்தனர். இந்த படத்திற்கு தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் 6 பாடல்கள் இடம்பெற்றன. கவிஞர் வாலி, புலவர் புலமைப்பித்தன் இருவரும் பாடல்கள் எழுத தொட்டபெட்டா என்கிற பாடலை தளபதியும் தளபதி அம்மாவும் சேர்ந்து பாடியிருந்தனர். சித்ராவுடன் அருண்மொழி பாடிய சிங்கார கண்ணுக்கு பாடலும் பெரும் புகழ் பெற்றது. ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனம் சார்பில் பாஸ்கர் தயாரிப்பில் உருவான இந்த படத்திற்கு விஸ்வம் நடராஜ் ஒளிப்பதிவு செய்திருந்தார். ஆனால் அந்த படத்திற்கு பிறகு சின்ன குழந்தைகள் தளபதி ரசிகர்களாக மாறினார்கள். தளபதியின் முதல் நகைச்சுவை படமாகவும் தன்னாலும் நகைச்சுவையாக நடிக்க முடியும் என்று நிரூபித்த படமாகவும் விஷ்ணு படம் அமைந்தது. இந்த படத்தில் கயிற்றை பிடித்து தாவி ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே போக வேண்டும். 40 அடி இடைவெளி, விழுந்தால் அவ்வளவுதான். அந்த காட்சியில் தளபதிக்கு டூப் ஒருவரை வைத்து ஷாட் எடுக்க விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன். ஆனால் தளபதி அந்த காட்சியில் டூப் இல்லாமல் தானே நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை மாஸ்டரிடம் தெரிவித்த போது மாஸ்டர் மறுத்துவிட்டார். உங்கள் அப்பா திட்டுவார் என்று கூறி சம்மதிக்கவில்லை. அவரிடம் நைசாக பேசி ஐஸ் வைத்து அப்பாவையும் அங்கிருந்து வெளியே அனுப்ப சொல்லி டூப்பை வைத்து காட்சியை எடுத்துக் கொள்கிறேன், அதன் பிறகு கூப்பிடுகிறேன் என்று அவரை வெளியே அனுப்பி அதன்படி அந்த காட்சியில் அவரே நடித்திருக்கிறார். தளபதி கயிற்றிலிருந்து தாவி கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு பாய்ந்து குதித்த போது கண்ணாடி உடைபடும் சத்தம் கேட்டு டேக் ஓகே ஆகியிருக்கும் என்று ஓடி வந்து பார்த்தார் தளபதியின் தந்தை. என்ன எடுத்தாச்சா என்று கேட்டார். எடுத்தாச்சு என்று மாஸ்டர் தளபதியை பார்க்க அப்பா யார் என்று கேட்டார். விஜய் பண்ணிடுச்சு என்று மாஸ்டர் சொல்ல அப்பாவுக்கு வந்ததே கோபம். விஷ்ணு படம் முடிந்து சில நாள் கழித்து ஒரு முறை புரட்சி கலைஞரை சந்தித்தார் தளபதி. அப்போது அவர் கண்ணாடி எல்லாம் உடைத்து டூப் போடாமல் சண்டை காட்சிகளை நடிக்கிறியாமே, இத பாரு, உனக்கு தைரியம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். சண்டை காட்சிகளில் டூப் போடாமல் நீ கூட பண்ணலாம். ஆனால் கண்ணாடியை உடைக்கிற வேலை மட்டும் ஒரு நடிகன் செய்யக்கூடாது. அந்த தொழில் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்ணாடியை உடைக்கிறத இதோடு விட்டுவிடு. நீ பாட்டுக்கு குருட்டுத்தனமாக ஆர்வத்தில் ஏதாவது செய்ய போய் அது உன் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். இனிமேல் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் கண்ணாடியை உடைக்க கூடாது என்று அறிவுரை கூறியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வெளியான இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடியது. தெலுங்கு மொழியிலும் மொழிமாற்றத்துடன் வெளியான விஷ்ணு படம் இந்தி மொழியிலும் ரீமேக் ஆனது. விஷ்ணு படத்திற்கு பிறகு தளபதி நடித்த படம் சந்திரலேகா. ஜெயராம் நடித்த நிலா படத்தை இயக்கிய நம்பிராஜன் தளபதி நடிப்பில் ஒரு படம் இயக்க பலமுறை தளபதியின் தந்தையிடம் பேசி வந்தார். பல முயற்சிகளுக்கு பிறகு அவர் இயக்க இருந்த சந்திரலேகா படத்தில் நடிக்க சம்மதித்தார் தளபதியின் தந்தை. நம்பிராஜன் தயாரித்து இயக்கிய அந்த படத்தின் துவக்க விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்போது இந்திய திரையுலகின் கனவு கன்னியாக இருந்த ஸ்ரீதேவி சந்திரலேகா படத்தின் துவக்க விழாவில் வந்து கலந்து கொண்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிளாப் அடித்து அந்த படத்தை துவங்கி வைக்க படப்பிடிப்பு நடைபெற்றது. இந்த படத்தில் ரஹீம் என்ற பாத்திரத்தில் தளபதி நடிக்க நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளின் மகள் வனிதா விஜயகுமார் கதாநாயக நடித்து அறிமுகமானார். சிந்து, ஜெய்சங்கர், சரத்பாபு, பொன்னம்பலம், கரண், செந்தில், வடிவேலு, சபிதா ஆனந்த் என பலர் நடித்த இந்த படத்திற்கு கே.எஸ். செல்வராஜ் ஒளிப்பதிவு செய்தார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையில் 8 பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்களை கவிஞர் வாலி, காமகோடியன், பஞ்சு அருணாசலம், முத்துலிங்கம் ஆகியோர் எழுதியிருந்தனர். இந்த படத்தின் பாடல்களை படம் பிடிக்க இமயமலை பகுதியான குழுமணாலி சென்றார்கள். ஜூலை மாதம் தொடக்கத்தில் சென்றதால் அங்கு அப்படி ஒரு குளிர். எவ்வளவு வெயிலடித்தாலும் தாங்கிக் கொள்ளும் தளபதி குளிர் மட்டும் என்றால் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. குளிர் என்றாலே பயம் வந்துவிடும். பொதுவாக சென்னையிலேயே குளிர் அதிகம் என்றால் 2 போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்கும் தளபதியை கடும் குளிரெடுக்கும் குழுமணாலியில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அதுவும் முழங்கால் அளவுக்கு பனிக்கட்டி நிறைந்திருக்கும் பகுதியில் பாடல் காட்சிகளின் படப்பிடிப்பு. தளபதி நடுங்கி போனார். தொழில் மீது உள்ள பக்தியால் குளிரை சமாளித்து நடித்த தளபதி 2வது நாள் பாடல் காட்சியின் போது துள்ளி குதித்து நடித்த போது ஏதோ ஒன்று முழங்காலில் சுருக்கென்று ஒரு வலி. ஆனாலும் வலியை பொறுத்துக் கொண்டு நடித்தார். படப்பிடிப்பு முடிந்ததும் இரவு மருத்துவரிடம் சென்ற பிறகுதான் காலில் உள்ள நரம்பு பிசகி இருக்கிறது என்று தெரிய வந்தது. குழுமணாலியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அப்படியே தாஜ்மஹால் சென்று தாஜ்மஹால் முன்பு பாடல் காட்சியை எடுத்தார்கள். ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் படப்பிடிப்பு. தன்னால் தயாரிப்பாளருக்கு எந்த சிரமமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வலியை தாங்கிக் கொண்டு நொண்டி நொண்டி ஆடி பாடினார். அந்த சம்பவங்கள் தளபதியால் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த படத்தில் மறக்க முடியாத இன்னொரு அனுபவம் தனது பிறந்த நாளை அங்கு கொண்டாடியது. பிறந்த நாளுக்காக அம்மாவும் அப்பாவும் குழுமணாலி வந்திருந்தார்.
இருந்தார்கள். ஐஸ் மலைக்கு மேலே ஒரு சின்ன கோயில் இருந்தது. அந்த கோவிலில் 22ஆம் தேதி காலை படப்பிடிப்பு நடந்தது. படப்பிடிப்பு குழுவினர் மத்தியில் தளபதி கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தளபதியின் வாழ்க்கையில் முதன்முறையாக பனிக்கட்டி மீது பிறந்தநாள் கொண்டாடியது அதுதான். பெரும் பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட சந்திரலேகா படம் 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி வெளியானது. ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. அதன் பிறகு தளபதி என்ன முடிவு செய்தார் என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ தொகுப்பில் தளபதி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் எனது நன்றிகள். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.